வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ணணும். கை வந்து நார்மல் சிலிவ் தான் கேட்டிருக்காங்க. யூ நெக் வச்சு பைப்பிங் கேட்டிருக்காங்க, நாட்டு கேட்டிருக்காங்க. அது டிச்சிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறது போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பட்டு சாரி ப்ளவுஸ். இந்த சேரீ கலர் வந்து பைப்பிங் கேட்டிருக்காங்க. இதில் வச்சுருக்க மாதிரி நாட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி லைனிங் வந்து நல்லா மடித்து அயன் பண்ணிங்க. இந்தமாதிரி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்தளவு வந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டிங்களா. இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு இந்தமாதிரி 2 பீஸ் வர மாதிரி டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு வந்து இங்கே ஒரு 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த 1 இன்ச்சு வந்து இந்த பேக்கில் டாட் பிடிப்பீங்க இல்லையா, அதுக்கு இந்த டாட் வேணாம் உங்களுக்கு. அப்படியேனா இதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். பேக் எந்த அளவு இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு வந்து இதே ஷேப்புக்கு இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதில் வந்து இதே ஷேப்புக்கு மார்க் பண்ணிங்க. ஏன்னா பேக்கில் பைப்பிங் வைக்கும்போது இதே ஷேப் வந்துடும். எம்மிங் உங்களுக்கு பைப்பிங் வேணாம், எம்மிங் வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம். பைப்பிங் கேட்கும்போது நம்ம இதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த சைடு பீஸ், இந்த பட்டி அளவு, இங்கே பட்டி அளவு அப்படியே இங்கே கரெக்டாக மார்க்கில் அப்படியே வச்சுட்டு இந்த ஆமுல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஒரே மார்க் இந்த அளவு. பேக் லென்த்து வந்து இந்த ப்ளவுஸில் இருக்குங்க இல்லையா, இதை வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் அளவுலேருந்து 13 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு வந்து மேலே எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைப்பேன் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. கரெக்டாக 13.5. நம்மளுக்கு ரெடி அளவு வந்து 13. 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு கரெக்டாக 1/2 இன்ச்சு அந்த அளவு வச்சு லைன் போட்டாச்சு. நம்மளுக்கு ரெடி வந்து 13 இன்ச்சு தான். இப்போ வந்து பாடி லூஸ் இந்த வந்து அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சுட்டு நம்மளுக்கு இதில் வந்து பாடி லூஸ் வந்து 17 இன்ச்சு இருக்குது, 17. ஷோல்டர் வந்து இதில் அப்படியே வச்சு இப்படி கணக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் ஷோல்டர் அளவு எடுக்கும்போது இப்படி அகலம் வச்சுட்டு அளவு எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு இதில் எந்த ஷேப் இருக்கோ அப்படியே மேலே வச்சுட்டு ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு பாடி லூஸ் வந்து 17ல் பாதி அப்படியே வச்சுருங்க. 8.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து 10 வச்சுருங்க. ஒரு பக்கம் வந்து 5 வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 5 வச்சுருக்கீங்க இல்லையா, அதே 5 இங்கே வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இங்கே பாடி லூஸ்லேருந்து இதுலேருந்து இந்த அளவு ஒரு லைன். நம்மளுக்கு இங்கே சைடில் வந்து இந்த ஸ்கேல் அளவு துணி இருந்தால் போதும். அப்படியே உங்களுக்கு துணி அதிகமாக வேணும்னா 2 இன்ச்சு. நம்மளுக்கு இந்த டேப்பில் வந்து உங்களுக்கு இந்த அளவு 2 இன்ச்சு போதும். அதுக்கு மேலெலாம் வச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து இழுக்கும், நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வராது. 2 இன்ச்சே அதிகம் தான். நம்மளுக்கு 1.5 இன்ச்சு வச்சாலே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அதிகமாக துணி கேட்குறாங்க அவங்களுக்குனா 2 இன்ச்சு போதும். இங்கே 2 இன்ச்சு, நம்மளுக்கு இங்கே 2 இன்ச்சு. இப்போ இது 2 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணு. 2 இன்ச்சு வச்சு இந்த அளவு அப்படியே மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி இந்த அப்படியே இருக்குல்லையே, இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த வந்து நம்மளுக்கு 1.25. கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுனா 1.5 இன்ச்சு. இது வந்து பாடி லூஸ் வந்து 17னா 20 வரைக்கும் வந்து உங்களுக்கு 1.25 1.5. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு 1.25 அந்த மாதிரி வரும். நம்மளுக்கு வந்து 1.25 கரெக்டாக இருக்கும். 1.25 வச்சு இந்த அளவு அப்படியே மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஷோல்டர் அளவு இந்த அளவு ப்ளவுஸ் இங்கே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுடலாம். இந்த 1/2 இன்ச் சிலிவி ஏற்ற மாதிரி பிடிப்பீங்க இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக இதே அளவு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் அகலம் அதே அளவு வந்துடும். இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி வந்துடுங்க. இந்த டீஸ் மார்க் போட்டுருங்க இல்லையா, அதே அளவு கட் பண்ணிவிடுங்க. இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. இது நம்மளுக்கு பேக்கில் அடித்து திருப்புது. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கீழே 1/2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து யூனிக்கு தான் கேட்டிருக்காங்க. இதே அளவு வச்சு டீஸ் மார்க்கு இந்த அளவு போட்டு இந்த இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம்.
இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இங்கே நாட்டு கேட்டிருக்காங்க. நாட்டு இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து பைப்பிங் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது வந்து அவங்க வந்து ப்ராடாக தான் போடும். இது வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ப்ராடு வேணும்னா நம்ம லைட்டாக வந்து ஒரு சும்மா ஒரு புள்ளி அளவுக்கு வந்து ப்ராட் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக போகிறவங்களுக்கு இதே சைஸ் போதும். கொஞ்சம் ப்ராடாக போகிறவங்களுக்கு நம்ம ஒரு புள்ளி அளவுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ப்ராடு வந்துடும். நாட்டு வச்சு கேட்டிருக்காங்க, அதனால் போடும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு அப்படியே அந்த பக்கம் பேக் பீஸ் எடுத்துகிட்டு இந்தமாரி ஃபுல் பீஸ் இருக்கு இல்லையா, அப்படியே இதை இன்னொரு மடிப்பு மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு 1/2 இன்ச்சு வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு இந்த ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு மார்க் போட்டாச்சுங்களா. இப்போ வந்து ஸ்லீவ் சுற்றளவு இதே அளவு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லீவ் பிடிச்சி தப்பேன் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சு. இதுதான் ஆம்பூல் சைஸு. இது ஒரு எக்ஸ்ட்ரா மார்க். நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். 1/4 இன்ச்சு விடலாம். 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கும்போது உங்களுக்கு இந்தமாரி ஆம்பூல் வந்து சீக்கிரமாக விட்டுடும். அதனால் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு இருக்கும்போது தாராளமாக பிடிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ வந்து இதில் லைன்லேயே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் அப்படியே இந்த ஷேப் வர அளவுக்கு ஃபஸ்ட்லேயே கட் பண்ணிடுங்க. இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவ் அடித்து திருப்புற அளவு. இந்த அளவு இங்கே ஒரு சென்டராக இருக்க போட்டு இதில் வந்து பேக் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து இந்த அளவு ஆம்பூல் 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுக்கணும். இது நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த கவர் தட்டு எடுக்கணும் 1/2 இன்ச்சு. இது நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவில் கை ஏற்றும் போது ஃப்ரண்ட் சைடு வரணும். அதுக்காக இந்த கவர் தட்டு எடுக்கிறோம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்க பட்சத்தில் இந்த ஆம்பூல் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த அர்க்காத்து ஒன்றா வரணும். கரெக்டாக இருக்குது. இதே சேம் சைஸ். அடுத்தது வந்து இந்த பக்கம் சைடு பீஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து கரை பீஸ் வந்து நம்ம சைடு மாதிரி இருக்குங்களா, இந்த அளவு மடிச்சுட்டு அப்படியே இந்த அளவு ஒரு டிஸ் மார்க் போட்டுங்க. ஸ்கேல் அளவு வச்சு ஒரு டிஸ் மார்க் போட்டுன்னு நம்மளுக்கு ஊக்கு பட்டி சைஸ் இருக்குங்க இல்லையா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். அந்த அளவு விட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா துணி இதுலேருந்து 2 இன்ச்சு துணி விட்டுருங்க. இப்போ நம்ம இங்கே சைடில் 2 இன்ச்சு துணி விட்டுங்க இல்லையா, அதே அளவு தான் இங்கே 2 இன்ச்சு துணி விடணும். அங்கே 1.5 இன்ச்சு துணி விட்டால் இதுலேயும் 1.5 இன்ச்சு துணி விடணும். இப்போ நம்மளுக்கு வந்து பட்டி சைஸ் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே இந்த அளவு மார்க் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பேக் அளவு இந்த அளவு ரெடி அளவு வச்சு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிடலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க இல்லையா, நீங்கள் வந்து பட்டி பீஸ் கட் பண்ணும்போது இந்த ஷேப் அப்படியே வந்துடணும். இதுதான் நம்மளுக்கு ரெடியாக. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த மடிக்கிற அளவுக்கு ஒரு அர்க்காத் போட்டுங்க. இதான் பட்டி பீஸ் மடிக்கிற அளவுக்கு. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸு. இந்தமாரி டபுளாக மடித்து இந்த கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் இப்படி போட்டுருங்க. இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இப்போ பேக் கட் பண்ண பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வெட்டுருங்க. இதே அளவு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட்டில் மார்க் பண்ணிவிடுங்க. இது மார்க்கு. இங்கே சைடில் வந்து இதே பேக் சைஸ், பேக் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்மளுக்கு போதும். இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இது வந்து நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆம்பூல் சைஸு. இந்த ஆம்பூல் சைஸ் இது ஷோல்டர் அளவு. மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத பிடிச்சதை கட் பண்ணிக்கணும். இதான் இப்போ நம்மளுக்கு ரெடி அளவு இருக்குங்க இல்லையா. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் இருக்குது, அதனால் நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போடுறோம். அளவு ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் இருந்தால் நம்ம கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். இங்கே பேக்கில் இந்த ஷோல்டர் பிடிப்பீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு விட்டுட்டு அப்படியே இதான் நம்மளுக்கு நெக் சைஸ் அளவு. இதிலேருந்து பட்டி பீஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருங்க. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா, இங்கே சென்டர் டாட் பிடிப்போங்க இல்லையா, அது ஒரு டாட்டு. இங்கே இந்த பட்டி பீஸ் பிடிப்போம், அதுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு டாட் அளவு இதிலேருந்து இந்த ஜாயின் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஜாயின்லேருந்து டீஸ் மார்க் போட்டு இதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க, ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கும்போது உங்களுக்கு அந்த டாட் அளவு கரெக்டாக வந்துடும். இந்த அளவு வச்சு ஸ்கேல் அளவு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவு லைன் போட்டாச்சுங்களா. இப்போ வந்து பேக்கில் வந்து
இந்த அளவு இந்த ஆம்புலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. எதுக்காகனா இந்த ஸ்லீவ் தைக்கும்போது 1/2 இன்ச்சு இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த 1/2 இன்ச்சு விட்டுருங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு இதான் பட்டி பீஸ் கரெக்டான அளவு. இங்கே கீழே இறக்கி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. நம்ம பட்டி பீஸ் தைக்கும்போது இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சிடும், இங்கே 1/2 இன்ச்சு, அப்போ ரெடி அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த சென்டர் டாட் அளவு மேலே இந்த ஷோல்டர் பிடிப்போங்க இல்லையா, இங்கே மார்க் இருக்கு பாருங்கள், இதுலேருந்து இந்த சென்டர் டாட் அளவு அப்படியே எந்த அளவு இருக்குதுன்னு கரெக்டாக வச்சுருங்க. இந்த டாட் அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லென்த்து இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ வந்து இந்த டீஸ் மார்க்கில் ஒரு அப்படியே இந்த ஷேப்புக்கு ஒரு டீஸ் போட்டுருங்க. அடுத்தது இந்த ஷேப்புக்கு ஒரு டீஸ் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ப்ளவுஸு லென்த் அளவு 12 இன்ச்சு இருக்குது, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த நம்ம கட் பண்ணிவிட்டு இங்கே ஆம்புல் கட் பண்ணும்போது நம்ம பேக் அளவே கட் பண்ணக்கூடாது. இந்த பேக்கிலேருந்து 1/2 இன்ச்சு இந்த கவர் தட்டு சிலுவுக்கு கவர் தட்டு இருந்தீங்க இல்லையா, அதேமாரி கைக்கு எப்படி எடுத்தோமோ அதே அளவுக்கு இதை கவர் தட்டு எடுத்துடணும். இந்த அளவு கட் பண்ணிச்சு. ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஷேப்பு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டாட்டு வந்து இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. இந்த டீஸ் மார்க் போட்டுருங்க இல்லையா, இந்த அளவுக்கு மடிச்சிடுங்க அப்படியே. இதான் நம்மளுக்கு சென்டர் சைஸு. இந்த அளவு வச்சுட்டு இங்கே சைடில் இப்படி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் இந்தமாரி அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து டாட் எவ்வளோ, இதுலேருந்து இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிடும், 2.25 இன்ச்சு இருக்குது. நம்ம இங்கே பிடிச்சி தப்பிக்கிறத விட்டுட்டு அதுலேருந்து 2.25 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே டாட் பிடிக்கிற அளவுக்கு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்குங்க இல்லையா, இது சென்டராக 2 பிசிறு இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ஒன்றா மடித்து இந்த அளவு ஒரு அர்க்கத், இது டாட் பிடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட்டு பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இந்த அளவு ப்ளஸ் வச்சு அளந்துக்கலாம். இது இருக்குங்க இல்லையா, ஃப்ரண்ட்டு பாடி லூஸ் வந்து இந்த ஆம்புல் ஜாயிண்ட் வரைக்கும் 7.25 இருக்குது. நம்ம ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 8.25 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சு எதற்காகனா இங்கே 1 இன்ச்சு டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கும் இங்கே கொஞ்சம் பிடிப்போம், அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது நம்ம டாட் போடுற அளவு. இப்போ நம்மளுக்கு வந்து டாட் சைஸ் வந்து இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கும் 1.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். இந்த 3வது டாட் வந்து இந்த அர்க்காது போட்டுருங்களே, இதிலேருந்து வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. டாட் வந்து இதுக்கும் 1.5 இன்ச்சு வித்தியாசம் வந்துடும். இதோட நிப்பாட்டிடலாம். நீங்கள் இதுவும் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு தான் நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதுதான் இந்த ஊசியால் இந்தமாரி ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் இந்த 2 ஃப்ரண்ட்டும் எந்த அளவு பிடிக்கணுமோ இந்த அளவு இது இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போடலாம். அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுது. 2 இப்போ டிஸ் மார்க் போட்டிங்களா, ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக பிடிக்கக்கூடாது. இந்த சைஸ்னால் இந்த சைஸ் தான் பிடிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டு எப்படி பிடிக்கணுமோ அதே ஃப்ரண்ட்டு இந்த சைஸ். அதனால் இந்த பெரிய ஊசி இருக்குது, ஒரு ஹோல் போட்டுக்கிறது நல்லது. இப்போ அடுத்தது வந்து ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் இருக்குது, இந்த பார்டர் வந்து சிலுவுக்கு வச்சுக்கலாம். அப்படியே மடிச்சுட்டு இந்த அளவு டபுளாக மடித்து போட்டுருங்க. இந்த அளவு வச்சு இந்த பார்டர் அளவு தான் சிலிவு வரும். இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இது டபுள் பீஸில் கட் பண்ணுங்க. இந்த பார்டர் இருக்குங்களே, அந்த பார்டர் இடத்துல பைப்பிங் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சாரீ துணியில் கொஞ்சமாக கட் பண்ணி பைப்பிங் கொடுத்துக்கலாம். சிலிவு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக்கு. இந்த பார்டர் வந்து பேக்கில் கேட்டிருக்காங்க, அப்படியே பேக்கில் வச்சிடலாம். இந்த அளவு வச்சுட்டு டபுளாக ஒன்றா வர மாதிரி மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சிட்டிங்க இல்லையா, மடிச்சுட்டு பேக் இதை கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேணால் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த பூ டிசைன் ஏறும் இறங்கும், அதனால் இப்படி போடக்கூடாது. நம்மளுக்கு பூ எதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏறுதோ அதே லைனில் போட்டுக்கணும். இதை
இப்போ வந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அடுத்தது இதில் பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் போட்டு இந்த அளவு போட்டுருங்க. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி பீஸ், ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.